சீஜன்ஸ் பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டாமினேட்டிங் கேரக்டர். 100 பேர் இருக்காங்க, அதில் சிம்மம் இருக்காங்க அப்படின்னா தனியாக தெரிவாங்க. அதாவது ஒரு தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனிமைப்படுத்தி ஒரு மற்றவங்களுக்கு முன்னாடி அட்ராக்டிவாக காமிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா அது சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். அட்ராக்டிவ்னா இங்கே அழகாக காமிக்கிறது இல்லை, ஒரு டாமினேட்டிங்காக, ஒரு ஆளுமையாக. மற்றவங்க முன்னாடி 100 பேர் இருந்தால் கூட நான் வந்து சுறுசுறுப்பாக இதை பண்ணு அதை பண்ணு, அப்படி போ எப்படி போ எப்படி வா அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ நான் வந்து பார்த்தா நான் வந்து சிம்மமாக இருப்பேங்க. அந்த மாதிரி மற்றவங்கள வந்து ஆளுமை பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஷமும் உண்டு, சிம்மமும் உண்டு. அது சிம்மம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 100 பேர் இருந்தாலும் தனிச்சு தெரியக்கூடியவங்க. எதனால்? அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட பிஹேவியர். அந்த ஆட்டிடியூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமிர் இருக்கும், ஒரு கர்வம் இருக்கும், ஒரு ஆணவம் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் வந்து மைனஸ் சொல்கிற மாதிரி இருக்குங்களேங்க, இதெல்லாம் மைனஸ் இல்லைங்க. அது வந்து பாருங்கள், பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இயற்கையாக வராது. அவங்க வந்து காலில் விழுவாங்க, கெஞ்சுவாங்க, மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கெமிலியான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பச்சோந்தி மாதிரி நிறம் மாறுவாங்க. ஆனால் உழைச்சி ஹானஸ்டாக சின்சியராக டெடிக்கேட்டடாக